தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்துவிட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போதைய விவசாய நிலவரம் குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதானமாக பயிரிடப்படும் பயிர்கள்லாம் என்னென்ன, வறட்சியால அங்க என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு, விவசாயிகள் தரப்புல அரசுக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவள்ளி விழுப்புரம் மாவட்டத்தில் நெல், கரும்பு ஆகியதான் பிரதானமாக பயிரிடப்படுகிற பயிராகும். தற்போது விழுப்புரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த காணைக்குப்பம் பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கிற கரும்பு பயிர் என்பது முற்றிலுமாக நீர் இல்லாமல் 6 மாதத்திற்கான பயிர்கள் நம்ம இப்போது ஒளிப்பதிவில் காட்டுகிறது பார்க்கலாம். 6 மாதத்திற்கான பயிர் சுமார் 4 அடி உயரம் வளர வேண்டிய இந்த பயிர் முற்றிலுமாக தண்ணீர் இல்லாமல் கருகி போயிருக்கிறது. இதனால் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள இந்த கரும்பு முற்றிலுமாக கருகி போயிருக்கிற நிலையில் இந்த விவசாயி பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கிறார். மேலும் ஒரு காலத்தில் 1,30,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட கரும்பு தற்போது 70,000 ஹெக்டேர் நிலப்பரப்பிலே பயிரிடப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இப்போது நம்மிடம் இந்த நிலத்தில் உரிமையாளர் நம்முடைய விவசாயி நந்தகுமார் இருக்கார், அவருடன் கேட்போம். ஐயா வணக்கம். இந்த கரும்பு எவ்வளோ நாள் பயிர், இப்போ பயிரிட்ட கரும்போட நிலைமை எப்படி இருக்குது, இதுக்கு என்ன காரணம்? வறட்சி நிலைமை தான். தண்ணியில் நான் 42 வருஷமாக கரும்பு விவசாயி. கரும்பு என் குடும்பமே பூர்வீகம் எல்லாமே எனக்கு விவசாயம் தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் லேண்ட் இருக்குது. 6 ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு அந்த விலையும் அந்த கரும்பு கொடுக்குற காசுக்கும் ஒரே சேம். ஆனால் விவசாயிக்கு எந்த பலன் இல்லை. அந்த லேபருக்கும் அவங்க அந்த நிலத்தில் விளையிற ஆள் கூலிக்கும் மெட்டீரியல்ஸும் சரியாக போயிடுது. அதனால் விவசாயத்தில் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது 2012, 2013, 2014, 2015 இந்த 2015 வந்து சுகர் ராஜஸ்ரீ சுகர்லேருந்து பேமெண்ட்டு கொடுக்குறதில்ல. இல்லை. குறிப்பாக தாங்கள் தொடர்ந்து இந்த நீண்ட நாட்களாக கரும்பு பயிரிட்டு வந்தாலும் கூட கடந்த ஆண்டு கரும்புக்கான ஆதார விலையை முற்றிலுமாக நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் தனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக அந்த விவசாயி தெரிவிக்கிறார். ஜோதி நரசிம்மன், விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதுவரை அரசு அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்கள் யாராவது வந்து அவர்களை சந்தித்திருக்கிறார்களா? அவர்களிடம் விவசாயிகள் ஏதேனும் முறையிட்டிருக்கிறார்களா? ஜோதி நரசிம்மன். வசந்த், கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து நம்ம விவசாயிகளுக்கான செய்திகளை சேகரிப்பதற்காக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் இதுவரை வேளாண்மைத்துறை அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ தங்களை யாரும் வந்து அணுகவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். அவர்கள் தற்போது மாவட்ட அதிகாரிகளை எதிர்நோக்கி தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் தங்களுக்கான நட்டையீடு எவ்வளவு என்பதை தங்களுக்கு ஏற்பட்டிருக்க செலவை நட்டையீடாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். வசந்த்.